ஏய் சாரா, இன்னைக்கு ஏதோ காம்படிஷன் இருக்குன்னு சொன்னாங்களே, என்ன காம்படிஷன் தெரியுமா? இல்லை யூனி, என்ன காம்படிஷன்னு தெரியாது. சொல்லியிருந்தா நம்ம அது ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருப்போம்ல, அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோஃபியாக்கு தெரியுமான்னு என்னன்னு தெரியல, இரு நான் கேட்டு சொல்கிறேன். யூனி எனக்கு தெரியும் யூனி, அது என்ன காம்படிஷன் சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, எக் ஷெல் இருக்குல்ல, முட்டை ஓடு, அதை வச்சு ஏதோ ஆர்ட் பண்ணணுமா. பக்கத்து கிளாஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னால, அவள் தாண்டி சொன்னா ஏதோ எக் ஆட்டம். யூனி நான் சொல்லல, சோஃபியாவுக்கு எல்லாம் தெரியும். பக்கத்து கிளாஸில் ஃப்ரெண்டு வச்சுருக்கால, அவளுக்கு எல்லாம் மிஸ்ஸுக்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பா. அவள்கிட்டேருந்து இவள் தெரிஞ்சுப்பா, இவள்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். காட் பிளஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லோரும் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டீங்க. இன்றைக்கி காம்படிஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், தெரியும்ல உங்களுக்கு? எஸ் மிஸ், தெரியும் மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிஷனாக நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்களே நீங்கள். சரி, ஓகே நான் அட்டனன்ஸ் எடுக்கிறேன். முதல்ல ஹேண்ட்பேக் எடுத்து இங்கே வச்சுட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அட்டனன்ஸ் எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கீப் குவைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அசைன்மெண்ட் நோட்டெல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு போங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் அட்டனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்கள ப்ரெசன்ட் சொல்லுங்கள். அண்ட் தென் இன்கம்ப்ளீட்டெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது. சொல்லியிருந்தேன்ல, அந்த காம்படிஷன் முன்னாடி நோட்டெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து காம்படிஷனுக்கு போகணும். சரி, ஓகே. ஓகே, ஐம் கோயிங் டு டேக் அட்டனன்ஸ் நவ். Sophia, sorry, Sarah. Yes, miss. Presenta. Sophia. Yes, miss. Uni. Present miss. Okay students, எல்லாரும் present ஆயிட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன காம்படிஷன்னா, எக்ஷெல் இருக்குல்ல, எக்ஷெல் ஆர்ட் பண்ணணும், ஓகேவா? எக்ஷெல்னால் தெரியும்ல, முட்டை ஓடு. இருங்க ஒரு நிமிஷம், அட்டனன்ஸையும் ஹேண்ட்பேக்கையும் கீழே வச்சிட்றேன். அண்ட் தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஷெல்லில் வச்சு நீங்கள் எதாவது டிராஃப்ட் பண்ணலாம், இல்லை ஆர்ட் பண்ணலாம், ட்ராயிங் பண்ணலாம். பட் அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் ஒன்று ஒன்றா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோ இருக்குது பாருங்கள், எக்ஷெல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நாளைக்கு வாஷ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஸோ ஸ்மெல் அடிக்காது. இதோ பாருங்கள், இதை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஆர்ட் பண்ணணும். இது வந்து மார்க்ஸ் உண்டு உங்களுக்கு, ஓகேவா? அசைன்மெண்ட்டுக்கு மார்க்ஸ் உண்டு, கிராஃப்ட் மார்க்கு. ஆக்டிவிட்டீஸ் தான் இதெல்லாமே, ஓகேவா? செகண்ட் வந்து உங்கள் 3 பேர்த்துக்கு தேவையான 3 கலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து ப்ரஷஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து ஃபெவிகால் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கே தான் இருக்குது. கில்டர்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், ரெட் கலர் கில்டர்ஸு, அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பொருள் வச்சுட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஆர்ட்டாக கொண்டுட்டு வந்து பார்க்கட்டணும், ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, ஓகேவா? இப்போ உங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட சிட்டிங் டேபிளும் ரைட்டிங் டேபிளும் எடுத்து வெளியில் போட்டுட்டு வாங்க, ஓகேவா? கீழே உட்காந்தா நீங்கள் பண்ணணும். ஏய் என்ன யூனி, ஏதோ முட்டை ஷெல்லுங்கிறாங்க, ஆட்டுங்கிறாங்க, என்ன பண்ணுறது? முட்டை மார்க்கு தான் வாங்க போகிறோமா? சரி, ஓகே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம். சோஃபியா மாதிரி பேக்கே எடுத்துகிட்டு வரலாமல் வந்திருக்கலாம், பேக்கை வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், என்ன பண்ணுறது? ஸ்டூடெண்ட்ஸ், பெல்லு வேறு அடிச்சிட்டாங்க. சீக்கிரம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு பெஞ்சை எடுத்து வெளில போடுங்க. ஹரி அப் சூன், டைம் அப். யூனி, முதல்ல என் பேக்கை திறந்து என் அசைன்மெண்ட் எடுத்து வைக்கிறேன். ஓகே, நேற்று நைட்டு எப்படியோ கிறுக்கி எழுதி வச்சுட்டேன். ஓகே, சௌஃபியா பரவாயில்ல, பேக் எடுத்துகிட்டு வரல. நீ உன் பேக்கை திறந்து உன் அசைன்மெண்ட்டை வை. ஓகே பரவாயில்ல, சோஃபியா மாரி வெறும் அசைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருந்துருக்கலாம். சரி, முட்டை ஆட்டை எப்படி பண்ணுறது? சோஃபியா கிட்ட கேட்டு சொல்லு, அவள் ஏதாவது ஐடியா வச்சுருப்பா. ஆமாம் சாரா, இரு அவகிட்ட நைஸாக கேட்டு சொல்கிறேன். ஏய் சோஃபியா, நீ மட்டும் பேக் எடுத்துகிட்டு வராமல் அசைன்மெண்ட் நோட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்ட. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் நோட்டு எடுத்துகிட்டு வந்திருப்போம்ல. இல்லை யூனி, எனக்கே காலையில் வேனில் ஏறும் போது தான் சிவா சொல்லியிருந்தா பேக் தேவையில்லடி, இன்றைக்கி ஆர்ட் இருக்கும், அதனால் இதை நோட்டை மட்டும் எடுத்துடுவான்னு சொல்லியிருந்தா. நான் எப்படி வந்துட்டு சொல்ல முடியும் சொல்லு? காலையில் தான் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்,
உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்கள வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு டேபிளில் வச்சுட்டு போங்க. அண்ட் தென் ஃபைனலாக நான் வந்து யாரோட இது ப்ரைஸ் ஆகிருக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? பட் வந்து ஒவ்வொருத்தவங்களாக தான் பண்ணணும். 10 மினிட்ஸ் டைமுக்குள்ளே பண்ணிடணும். ஓகேவா? இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். சரி, ஓகேவா? டவுட்னா கேளுங்க. பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. டேபிள்லாம் எடுத்து பெஞ்செலாம் எடுத்து வெளியில் வச்சு செமையாக பண்ணிட்டாங்க. ஐயையோ, என்ன ஃபஸ்ட்டு அமுச்சிட்டாளுங்களே இவளுங்க 2 பேரும். என்ன பண்ணுறது? எக் ஆட்டுன்னு இன்னைக்கு காலையில் வேனில் வரும்போது தான் எனக்கே தெரியும். என்னத்தை நான் கற்றுக்கிட்டு வந்தேன், என்ன பண்ணலாம்? சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது முட்டை தானே, முட்டையை வச்சு ஏதோ முட்டை மார்க் வாங்காமல் ஏதோ பண்ணிட பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். சோஃபியா, இந்தாம்மா வாட்டர் டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ், நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் மிஸ். அச்சோ, எப்படி பெயிண்ட் பண்ணுறது, என்ன பண்ணலாம்? முட்டை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? யோசி சோஃபியா, நல்லா யோசி, மைண்டை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம்? ஓகே, முட்டை வச்சு ஏதோ ஸ்மைலி மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஹாய், ஐ எம் சோஃபியா, ஐ எம் கோயிங் டு டூ எக் காட். ஓகே, இந்த முட்டை என்ன பாதி உடச்சி வச்சுருக்காங்க, ஏற்றி இறக்கியமாக இருக்குது, என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, இது பார்த்தா கொஞ்சம் ஸ்மைலி மாதிரி தான் தெரியுது. ஃபுல்லாக எல்லோ கலர் அடிச்சுட்டு கண்ணு வச்சு முடிச்சிடலாம். சரியா? அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏற்றி இறக்குமா இருக்குது. இந்த சிஸ்ஸர் வச்சு இது ஃபுல்லாக கட் பண்ணலாம். ஐயோ, கட் பண்ண முடியாதாட்டக, உடஞ்சி போகுது. சரி, ஓகே, ரொம்ப கட் பண்ணால் உடஞ்சிட போகுது. ஓகே, இது மேலே எல்லோ கலர் அடிச்சிடலாம். எல்லோ கலர் எங்கே இருக்குது? ஐயோ, திறக்க முடியல. ஓகே, வாட்டரை டிப் பண்ணி எல்லோ அடித்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக தான்ப்பா வருது எல்லோ. ஓகே, நல்லா ஸ்பீடாக அடிச்சிடலாம். 10 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க டீச்சரு, அதுக்குள்ளே அடிச்சிடலாம். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. முட்டையை உடச்சிட்டு அதில் எல்லோ மாதிரி அடித்து செம்மையாக இருக்குது. நல்லா அடிச்சிருக்கேனே. ஓகே, இப்போ என்ன இந்த சைடு கொஞ்சம் இதுவாக இருக்குது, இந்த சைடு அடித்தா ஓகேவாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக எல்லோ மாதிரி வந்திருக்குல்ல, ஸ்மைலி மாதிரி இருக்கா? ஓகே, கொஞ்சம் காஞ்சா போதும். ஓகே, காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு கண் வைக்கலாம். குட்டி கண் வைக்கலாம். பெரிய கண் வச்சு ஏதோ மாறி அடிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, 2 கண் வச்சாச்சு. இப்போ புருவம் வேணும்ல, புருவம் வைக்கணும். வாய் வைக்கலாம். ஐயோ, வாய் கொஞ்சம் கோணிடுச்சு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல, ஸ்மைலி மாதிரி இருக்குது. இப்போ வாய்க்கு அடியில் நாக்கு வரையலாமே. நாக்கு என்ன கலர்? ரெட் கலர் தானே இருக்கும். ஓகே, இந்த ரெட் எடுத்து வச்சாச்சு. வா, செம்ம க்யூட்டாக இருக்குப்பா என் ஸ்மைலி பொம்மை. எனக்கு பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குல்ல. மிஸ், ஐ கம்ப்ளீட்டட் மிஸ். மிஸ், இங்கே பாருங்கள் மிஸ். நான் கம்ப்ளீட் பண்ணி எங்கள் டேபிளில் வச்சுட்டேன் மிஸ், செக் பண்ணிக்கோங்க மிஸ். ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என் ஸ்மைலி. வா, செம்மையாக பண்ணியிருக்காப்பா சோஃபியா. ஸ்மைலி பொம்மை மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குது. பரவாயில்லையே, இன்னும் கொஞ்சம் கண்ணு பெருசாக வச்சுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நல்லா அழகாக பண்ணியிருக்காளே. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது? எப்படி யோசி, நீ யோசி. ஓகே, நம்ம முட்டையை க்ரஷ் பண்ணி ஒரு வீடு மாதிரி செஞ்சு அதில் வச்சிடலாம். ஓகேவா? இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடு வரைஞ்சிடலாம். அதை வரைஞ்சிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு சுற்றி ஒரு கலர் வச்சிடலாம். ஓகேவா? இந்த எக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம். முட்டையை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடலாம், அதான் நல்லாயிருக்கும். ஓகே, இதேமாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து உடைக்காமல் போட்டிருக்கோம், நம்ம உடச்சி அதை வீட்டுக்கு மேலே போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபெஃபிகாலை கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த வீட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நல்லா சுற்றியும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ உடைச்ச முட்டையை வந்து எடுத்து ஒட்டி பார்க்கலாம். வா, டக்குன்னு வச்ச உடனே ஒட்டிக்கிச்சுப்பா, செம்மையாக இருக்குல்ல. வீட்டு ஓடு மாதிரி இருக்குது. முட்டை ஓடு வச்ச உடனே வீட்டு ஓடு மாதிரி வந்திருக்கு. ஓகே, மேலே வச்சாச்சு. இப்போ வந்து அந்த ரவுண்டு இருக்குல்ல, அந்த ரவுண்டுக்கு சேர்த்த மாதிரி முட்டையை கட் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து நான் ஃபெஃபிகாலை தடவி ஒட்டிட்டேன். வா, செம்மையாக இருக்குல்ல. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம சைடில் பண்ணலாம். சைடில் ஃபுல்லாக வந்து ஃபெஃபிகாலை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுலேயும் வந்து நம்ம வந்து ஒன்று எடுத்தால் பேஸ்ட் பண்ணிடலாம். பரவாயில்ல, நான் இது கஷ்டம்னு நினச்சேன், நல்லா ஈஸியாக தான் வந்திருக்கு. 2 சைடு வச்சாச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்ட்டு.
ஓகே, இப்போ நடுவில் இருக்க கதவு தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபெஃபிகாலில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக ஒட்டலாம், ஏன்னா கதவு நீட்டாக இருக்கும்ல. ஸோ அதேமாதிரி நீட்டாக இருக்கிற ஓடை எடுத்துகிட்டு வந்து நடுவில் ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் மாதிரி கரெக்டாக தெரியும். கடைசிக்கு பத்தில் ஓகே, இதுக்கும் கம் அப்ளை பண்ணியாச்சு, இதுலேயும் ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலைக்கு வந்து நம்ம பிங்க் கொடுக்கலாம். பிங்க் தான் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குல்ல. இப்போ நடுவில் இருக்கிறதுல ரவுண்டு அதை வந்து நம்ம அதுக்கு பிங்க் அடிக்க வேணாம், அதுக்கு வேறு கலர் கொடுத்துடலாம். அது கொஞ்சம் நல்லா அழகாக எடுத்து காட்டும்ல. சரி ஓகே, ஃபுல்லாமே டபுள் வாட்டி பிங்க் கலர் அடித்தாச்சு. இப்போ நடுவில் என்ன அடிக்கலாம், என்ன கலர்? ஓகே, க்ரீன் கலர் எடுக்கலாம். க்ரீன் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. வாவ், இப்போ செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ சைடில் ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ளூ கலர் அப்ளை பண்ணிடலாம். ப்ளூ வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். ஓகே, பரவாயில்ல, ஒட்டாதுன்னு நினச்சேன். ஓரளவுக்கு வந்து ஓடில் ஒட்டுது தான், சூப்பராக இருக்குது. இப்போ கதவு எல்லா கதவும் ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, ஸோ அதனால் நான் வந்து ப்ரௌன் அப்ளை பண்ணிட்டேன். வாவ், செம்மையாக இருக்குல்ல. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. என் வீடு நல்லா கலர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், 3 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். வாவ், செம்மையாக இருக்குல்ல. ஒரு 4 கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ், ஐ கேர் கம்ப்ளீட்டட் மிஸ், கம் அண்ட் செக் இட் மிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என் வீடு பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் இந்த எக்ஷெல்லை வச்சு நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும் போதே. வாவ், யூனி செம்மையாக வீடு ஆர்ட் பண்ணியிருக்கா. சோஃபியாவும் செம்மையாக எக்கை வச்சு ஸ்மைலி ஆர்ட் பண்ணியிருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, எனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சு. சோஃபியா, யூனி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஆர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிங்க் எடுத்து ஃபுல்லாகவுமே இதை அடிச்சிடலாம். நான் இப்போ பண்ண போகிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃப்ளவர் பண்ண போகிறேன், பூ செய்ய போகிறேன். ஓகே, 2 பூ மாதிரி செய்கிறேன். ஓகேவா? செம்ம ஸ்பீடாக செய்கிறேன், ஏன்னா நான் 2 செய்யணும், டைம் இல்லை. ஸோ வந்து ரோஸ் கலர் பூ மாதிரி வந்து நான் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே பண்ணுறேன், ஐ மீன் வந்து அந்த ஷெல்லுக்குள்ளே பண்ணுறேன். செமையாக இருக்குல்ல ஃப்ளவர் மாதிரி. ஓகே, இப்போ நடுவில் வந்து அந்த டாட் கொடுக்குறேன். டாட் கொடுத்துட்டு அந்த லீஃப் மாதிரி வரும்ல, அந்த ஒரு பூ உள்ளுக்குள்ளே வருமே, அதேமாரி வச்சு இழுத்து விட்றேன். வாவ், செம்மையாக இருக்குல்ல. பார்க்க அழகாக பூ மாதிரி தெரியுதில்ல. செம்மையாக இருக்குது. இதை வந்து இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, டபுள் சைட் டேப் இருக்குது, அதில் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். செம்மையாக இருக்குது. இதையும் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுவும் அதே மாதிரி நடுவில் உள்ளே வச்சு அது அப்படியே கொஞ்சம் பூ மாதிரி தெரிகிறதுக்கு அந்த பிளாக் டாட்டை வந்து அப்படியே இழுத்து விட்டேன்னா சன்ஃப்ளவர் மாதிரி தெரியும்ல. ஆமாப்பா, சன் மாதிரி தெரியுது. ஓகே, இதுவும் டபுள் சைட் டேப் எடுத்து கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து லீஃப் வரையணும், ஐ மீன் வந்து அதோ பாருங்கள் அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள், லீஃப் வரையும். இப்போ வந்து அந்த முட்டையை கொஞ்சம் நல்லா உடச்சி கொஞ்சம் பவுட்ரு மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த முட்டை ஷெல்லு கொஞ்சம் யூனி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பவுட்ராக இருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு, ஓகே, லீஃபுக்கும் ஃபுல்லாக ஃபெஃபிகால் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே அப்படியே தூவி விட்றேன். வாவ், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, பாருங்கள், இதுக்கு நல்லா அழகாக மேலே போட்டு விட்டு இப்போ உதறி காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக ஒட்டிக்கிச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. அழகாக லீஃபில் வந்து அந்த இது வந்து முட்டை க்ரஷ் ஒட்டிக்கிச்சு பாருங்களேன். ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லீஃபுக்கு எல்லாருக்கும் தெரியும் க்ரீன் கலரு. ஓகே, அதே க்ரீன் கலர் நானும் அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் தென் தண்டுக்கு எல்லாருமே தெரியும் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். சரி ஓகே, ப்ரௌன் கலரும் அப்ளை பண்ணிடுறேன். வாவ், செம்மையாக இருக்குப்பா. ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், வேறு லெவலில் வந்திருக்கு மிஸ். ஐ கம்ப்ளீட்டட் மிஸ். செம்மையாக இருக்கு. எனக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மிஸ்ஸிட்ட வச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. பார்க்க நல்லா லுக்காக இருக்குது. ஓகே, இந்த பெயிண்ட்லாம் எடுத்து இந்த இடத்த கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளியர் பண்ணிட்டீங்களா? ஓகே, செம்மையாக இருக்குது. வாவ், சோஃபியாது ஸ்மைலி செம்மையாக இருக்குது. யூனிது வீடும் நல்லா இருக்குது. அண்ட் தென் சாராவதும் ஃப்ளவர் செம்மையாக இருக்குது. ஓகே, முட்டை ஷெல்லை வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ மார்க் பார்க்கலாம். சோஃபியாது பார்த்தீங்கன்னா வந்து
ஓகே முட்டை வந்து பால் சைஸ் மாதிரி வச்சு ஸ்மைலி பண்ணியிருக்கிறா. ஓகே 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே வெரி குட் சோஃபியா. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனி சூப்பராக வீடு பண்ணியிருக்காங்க. முட்டையை க்ரஷ் பண்ணி அதில் அப்படியே போட்டிருக்காங்க. ஓகே செம்மையாக இருக்குது. அண்ட் 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே வெரி குட் யூனி. அடுத்தது பார்த்திங்கன்னா சோஃபியா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சாராவும் நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஃப்ளவர் மாதிரி ரெண்டுமே செம்மையாக இருக்குது. சைடில் பார்த்தாலும் அந்த முட்டையோட ஓடு தெரியுது. நல்லா க்ரியேட்டிவாகவும் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இதோட வின்னர் எக்ஷலோட வின்னர் நம்ம சாரா தான். ஓகே சாரா உன்னோட மார்க் வந்து அசைன்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். வாவ், சாரா செம்மையாக பண்ணியிருக்கால சோஃபியா, வேற லெவல். ஆமாம் யூனி, நம்ம 2 பேரையும் கம்பைன் பண்ணி செம்மையாக செஞ்சுருக்கா சாரா. பரவாயில்ல, சாராக்கு இவ்வளோ டேலண்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செய்கிறதே நல்லா செஞ்சுருக்கால அழகாக. லாஸ்ட் ஆரம் செஞ்சதுனால நல்லா அழகாக யோசித்து செஞ்சுருக்கிறா. யூனி செம்மையாக இருக்கா யூனி. என்னது நான் நினச்சி கூட பார்க்கல. சாரா வேற லெவல், செம்மையாக இருக்குது. தேங்க்ஸ்ப்பா. எனக்கு ஐடியாவே இல்லை. உங்கள் 2 பேரையும் தான் கமெண்ட் பண்ணி நான் போட்டிருந்தேன். செம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் என் ஆர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நியூ சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.